Dear students, this session we are going to look exercise 5.5 question number 1 and subdivision 2. ஓகேவா? ஸோ இதில் நம்ம பேரலோகிராம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். பட் என்ன டைப் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு கொடுத்துருக்காங்க, சிஏ அப்படின்னு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபி கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு சிஏ அப்படின்னு ஒரு சைடாக வந்துடும். அடுத்து ஏபி அப்படிங்கும்போது டயக்னல் அப்படின்னு டேரெக்டாக நமக்கு தெரியுது. சரி, ஏபி அப்படிங்கிறது டயக்னல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிபி அப்படிங்கிறது சைடு. இப்போ 2 சைட்ஸ் அண்ட் 1 டயகனல் கொடுத்துருக்காங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேரலோகிராம் மாடலில் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணி ஸோ அதில் கொடுத்துருக்கிற வேல்யூ மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதன் பிறகு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, சிஏ ஒரு பேஸ், சரியா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். சிஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். சிஏ 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்களா? ஸோ ட்ரா லைன் செக்மெண்ட் சிஏ 6 சென்டிமீட்டர். ஸோ அதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 0 ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேல் எடுத்துட்டு 0 ஸ்டார்ட் பண்ணி 6 சென்டிமீட்டர் கரெக்டாக லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடுங்க, சரியா? ஸோ இது பாயிண்ட் நேம் என்ன அப்படின்னா சிஏ. ஓகேவா? ஸோ அதன் பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி தென் சிபி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் சிபி கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, வித் சி அண்ட் ஏ சென்டர்ஸ் ட்ரா ஆர்க் ஆஃப் ரேடியஸ் அண்ட் 6 சென்டிமீட்டர். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆர்க் ஆஃப் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் அண்ட் 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் சென்டராக எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டயகனல் பாயிண்ட்டை ஒரு சைடையும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? காம்பஸில் ஃபஸ்ட்டு ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். ஸோ ஏபி 8 சென்டிமீட்டர் எடுங்க கம்பஸில். ஓகே, ஸோ 8 சென்டிமீட்டர் எடுத்து இப்போது ஆர்க் ட்ரா பண்ணலாமா? சரி, ஸோ ஆர்க் ட்ரா பண்ணும்போது ஸ்லோவாக கரெக்டாக பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிஏ, சரியா? சிஏ முடிஞ்சிருச்சு. ஸோ ஏ ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஏபி 8 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிட்டோம். தென் சிபி, ஸோ இந்த பாயிண்ட் தான் பியாக இருக்க போகுது, சரியா? அப்படிங்கும்போது சிபி எவ்வளோ? 5.5. அது கம்பஸில் எடுத்துக்கோங்க, 5.5. ஓகே, ஸோ 5.5 காம்பஸில் எடுத்து சிபி, ஸோ சியில் சிஎஸ் சென்டராக வச்சு ஆர்க் ட்ரா பண்ணிடணும். ஸோ இப்போ 2 பாயிண்ட் மீட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நமக்கு என்ன? ஏபி சிபி அப்படிங்கும்போது பி. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்? இப்போது சிபி இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம். அடுத்து பி அண்ட் ஏங்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் ஏபி எவ்வளோ கொடுத்தாங்க? 8 சென்டிமீட்டர். அதை எழுதிடுங்க. தென் ஃபஸ்ட்டு சிஏ எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து சிபி எவ்வளோ? 5.5 சென்டிமீட்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த 2 சைட் ட்ரா பண்ணணும். இந்த 2 சைட் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்னா, பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த 6 சென்டிமீட்டர் தென் 5.5 சென்டிமீட்டர். ஸோ அதை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு எஸ், ஸோ பாயிண்ட் பியில் வச்சு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். ஓகே, அடுத்து 5.5. ஓகே, 5.5 எடுத்துட்டு பாயிண்ட் ஏ as சென்டர் ஆர்க் ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணி முடிச்சாச்சா? இப்போ அது ரெண்டும் மீட் ஆகுதுல்ல? மீட்டிங் பாயிண்ட் என்ன? இதுதான் எம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் எம் பாயிண்ட். ஓகேவா? இப்போது கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். எம்ஏ கனெக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. and then MP.
முடிஞ்சிச்சு. இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் அது ஈக்குவலாக, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடையும் இந்த சைடையும் ஈக்குவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதே போல் இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட்டான இந்த சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல், ஃபினிஷ்டு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இதோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹைட் எவ்வளோ அப்படின்னா பேஸ்லேருந்து நமக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரும்ல, ஸோ அதான் வந்து ஹைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேஸ்லேருந்து கரெக்டாக பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரைட்டாக பர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா? எஸ். ஸோ இதோட ஹைட்டு தான் இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 5 இவ்வளோ வருது, 5.6 வருது. ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 5.6. ஓகே, ஸோ இவ்வளோ ஹைட் நம்ம கிடச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பேரலோகிராம் ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா சொல்லிட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ இதில் பி அப்படிங்கிறது பேஸ் எவ்வளோ இருக்குது, 6 சென்டிமீட்டர், இன்ட்டு ஹைட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம், 5.6 சென்டிமீட்டர். இப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 33.6. எவ்வளோ வரும், 33.6 வருது. 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட ஏரியா. ஓகேவா? தட்ஸ் ஆல், ஃபினிஷ்டு.